வணக்கம் கைஸ். என்னதான் நமக்கு பிடிச்ச ரொட்டீனாக இருந்தாலும் எல்லா நாளும் ஒரே மாதிரி மோட்டிவேஷனாக இருக்காது. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாள் தான். காலையிலேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாட்டர் பாட்டில் பனானாலாம் பேக்கில் வச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். வீட்டு முன்னாடி வியூ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே ஸ்டேடியம் கிளம்பி போயிட்டேன். வழக்கம் போல் கொஞ்சம் நேரம் ரன் பண்ணிவிட்டு வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே இருக்கிறவங்கள பார்க்கும்போது நம்மளும் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணிடலான்னு தோணிகிட்டே இருக்குது. பார்க்கலாம். அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் குதிக்கிற இடத்துல நீ ஏன்டா கடை போட்டேன்னு 2 பசங்க கேமரா மறைச்சிக்கிட்டானுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு தர்பூசணி பழத்தை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுற மாதிரி தோணுது. அதனால் அதை ஃபுல்லாக கம்மி பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கலான்னு இதுக்கப்புறம் இந்த பையில் தான் எல்லாத்தையும் வாங்கலான்னு இருக்கேன். சிக்கனை இதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தில் தான் வாங்கலான்னு இருக்கேன். இதையும் மீறி நான் ஏதோ பிளாஸ்டிக் கவரில் வாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து திட்டிட்டு போங்க. அப்புறம் சிக்கனை மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 5 முட்டையும் கொய்யாப்பழத்தையும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் குக்கிங் தான். சிக்கனை குக் பண்ணிவிட்டு லஞ்சை சாப்பிட்டேன். இன்றைக்கி பேக் அண்ட் பைசப்ஸ் ஒர்க் அவுட் தான். சொன்ன மாதிரி இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் டிமோட்டிவேஷனாக தான் இருந்தேன். ஆனால் ப்ராசஸ் எதுவும் ஸ்டாப் ஆகாமல் பார்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் அப்படியே ஒரு வாரத்துக்கு தேவையான முட்டையை வாங்கிட்டு வந்துட்டேன். நைட்டு சாப்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே இன்னைக்கு காலையில் வாங்கிட்டு அந்த தர்பூசணியை கட் பண்ணி அதையே ஆட் பண்ணிக்கிட்டேன். சரி, மத்தியானம் சமைச்ச சிக்கனை ஹீட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கேப்பு கிடைச்ச போதும் ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். டைவர்ட் பண்ணலான்னு மேட்ச் பார்க்கலான்னு போனேன். நான் பார்க்குற வரையும் நல்லா தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது விக்கெட்டு. அப்படியே அந்த டிசப்பாயின்மெண்ட்லேயே வந்து நைட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கான சீட்ஸு ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு, ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சிடணும். இல்லைனா அடுத்த நாள் தட்டில் ப்ரோட்டீன் இருக்கும், ஃபைபர் இருக்கும், ஆனால் கார்ப்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் வழக்கமான வாக்கிங்கை போட்டு டேவை முடிச்சுக்கிட்டேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். பை.